இந்த காட்டு திரையில இது நாங்கள் ரசத்துக்கு போடுறோம். இது வந்து மூளை. நாங்கள் இந்த மூளையை இன்னொன்று செய்ய போகிறோம். அதை நாங்கள் செய்ய காட்டுறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி. நான் உங்கள் ரூபி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து ஆட்டு தலையில் ரசம் வைக்க போகிறோம். வாங்க காணொலிக்க போவோம். இந்த பிறகு நாங்கள் இந்த ஆட்டு தலையில் ரசம் வைக்க போகிறோம். இது வந்து மூளை. நாங்கள் இந்த மூளையை இன்னொன்று செய்ய போகிறோம். அதை நாங்கள் செய்ய காட்டுறோம். இதுதான் மூளை. ஆட்டு மூளை. ரெண்டு கையால் 2 கையளவு மல்லி போட போகிறேன். மிளகு 1 கையளவு. இது சின்ன ஜீரகம். இந்த 3 முதல்ல இடிப்பம். இப்போ இதோட செத்தல் மிளகாய் சேர்க்கிறேன் பாருங்க. நீங்களும் போடுங்க. இது அந்த ஆட்டு தலைக்கு இருந்த மூளை. நாங்கள் ஓலையில் சுற்றி போட்டு இப்படி மூளை ஓலைக்க இப்படி சுற்றி இப்படி மடித்து இதை சுட போகிறோம். சுட போகிறோம். நாங்கள் இந்த பானைக்கு தான் ரசம் வைக்க போகிறோம். 2-3 தண்ணியில் வடிவாக கழுவி போட்டு இதுக்குள்ளே போடுறோம். எல்லாம் எலும்பு எல்லாம் அப்படியே அடிச்சுறாங்க. இந்த தலையை அப்படியே அடித்து இறைச்சி அதெல்லாம் சேர்ந்து அப்படியே போடுறோம். எலும்பு அப்படியே. இது பூடு வந்து பெரிய பூடோண்டு எடுத்த நாங்கள் அப்படியே கோதோட கழுவி போட்டு இதை சேர்க்கிறோம். இதோட சேர்த்து இடிப்போம். இடி இன்றைக்கு இடிக்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிடாங்களே. சின்ன வரம் வந்து நிற்கிறார் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு. பிள்ளைக்குந்தான். இது நாங்கள் ரசத்துக்கு போடுறோம் முடக்கொத்தான். இதான் இந்த முடக்கொத்தான்னு சொல்கிறது. இது வந்து நாரி பிடிப்புகள் வயிற்று நோய் இருக்கிற நல்லது நல்ல ஒரு மூலிகை மருந்து. இதை நாங்கள் ரசங்கள் வைக்கல. இதை அப்படியே கொடியோடு எடுத்து அப்படியே போடுறாங்க. இங்கே பாருங்க, இப்படியே கொடியோடு வைக்கலாம். இங்கங்கிட்ட தோட்டக்கரையில் நிற்கிது. வயல் இஞ்சால வயல் கரையில் நிற்கிது. வந்து இவ்வளவுமே காணும் உங்களுக்கு. அந்த ரசத்துக்கு இவ்வளவுமே காணும். வடிவாக பாருங்க தான் முடக்கொத்தான் இலையே பாருங்க. இதை வந்து நாங்கள் வடிவாக கழுவி போட்டு இப்படியே கொடியோடையே ரசத்துக்கு போடணும். அப்படியே எல்லாம் அவிஞ்சு தண்டு அப்படியே வேற நாங்கள் அது ரசமெல்லாம் கொதிச்சு வரைக்கும் போடணும். போட்டு இறக்கி போட்டு ஜங்கட வயிற்றுணும் நாரி பிடிப்பு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மூலிகை முடக்கொத்து. இதுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போடுறோம். இந்த கரண்டியால் மஞ்சள் தூள் அதுவும் போட்டிருக்கிறோம். நாங்கள் புலாக்கோழி ரசம் குடிக்க போறோம். நாங்கள் அப்போ மூளை சுற்றினாங்க. அவன் இந்த அடுப்பில் இப்படி ரசம் ஒரு பக்கத்தில் கொதிக்க ஒரு பக்கத்தால் மூளை அவிக்க போகும்.
பெரிக்குது எவ்வளோ புள்ள நல்ல வெங்காயம் மாதிரி ரசப்பானை தட்டி கொண்டு ஊற்றுறாரு நெய்யடா திகா ஆறு வாரா திகான் இந்த ரசத்துக்கு இடித்து வச்சிருந்தோமே அந்த பொருட்கள் எல்லாம் இதில் சேர்க்கிறோம் இப்போ ஊறி அவிய வேணும் வடிவா ரைட் நான் வச்ச மூளையும் அவிஞ்சிடுது வாங்க எல்லாம் பிரித்து சாப்பிடுவோம் சரி வாங்க 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 இருங்கோ ரசம் குடிக்க மூளை அப்படியே ரெண்டு வந்துருக்குது அவிஞ்சு நல்ல இதாக வந்துருக்குங்க பாருங்க நல்ல ரப்பராக இருக்குது அவிஞ்சு சாப்பிடுவோமோ இந்த முடக்கத்தானிலேயே வடிவா கழுவி போட்டு இங்கே சுருட்டி போட்டு இதுக்காக போட்டு காட்டு விடுவாங்க வடிவா அவிஞ்சாடி முடக்கத்தானில போட்டிருக்கிறோமே பிள்ளைகளுக்கு தெரியாதானே எங்கட பிள்ளைகள் இது ரசம் அப்பா ரசம் ரசம் பார்த்தீங்களா இந்த இது எலும்புகள் எல்லாம் போட்டு தூப்பி தூப்பி குடிக்க வேணும்ண்டாக்கி ரசம் இதுக்கு நாங்கள் புளி விடுறோம் புளி பழைய புளி தான் ரசத்துக்கு விடுறோம் பழைய புளி தான் விடுறோம் இதான் எங்கள் ரசம் என்ன நடங்குடமா இருக்கு தடிமன் பறக்கும் வேணாங்க சரியான தடிமன் தானே நல்லா இருக்குவா எங்கட ஆத்துக்காரனுக்கு தடிமேன் காய்ச்சல் இருக்கு நான் இதே சாப்பிட்டா அவருக்கு இதை கொடுப்போம் இந்த ரசத்தை இந்த ரசத்தோட நாளைக்கு தடிமன் பறக்க வேணும் நீங்களும் இதே மாதிரி ஆட்டுக்கால் ஆட்டு தலை எலும்பு அப்படி அதுவெல்லாம் போட்டு முடக்கொத்தான் போடுங்க முடக்கொத்தான் இங்கெல்லாம் தேடி ஒரு மூலிகை இது வந்து நேரி பிடிப்பு வயிற்று குத்து ஆரோக்கியமாக இருக்கும் இங்கெல்லாம் தேடி எடுத்து போட்டு ரசம் வையுங்க ரசம் குடிக்கிறோம் ரசம் ஊதி ஊதி அங்கே சாப்பிடுங்க பாப்பம் எடுத்து சுடு நல்லா கிடக்கு நல்லா இருக்கு சரி சரி குடிங்க குடிங்க நல்லா இருக்கும் குடிச்சு பாருங்க இப்படி நீங்களும் செய்து வீட்டில் குடிச்சு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க மீண்டும் நாங்கள் இன்னொரு காணொலியில சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி
கேளுங்க